தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதற்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 130 அண்ட் 131 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு செக்ஷனும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனில் ஒவ்வொரு செக்ஷனும் என்ன மாதிரியாக பிரிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதில் வந்து இந்த 130 அண்ட் 131 வந்து பார்த்திங்கன்னா விட்னஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது, அதே சமயத்தில் எப்போ வந்து இந்த ஆவணங்கள் தாக்கல் பண்ணணும், ஸோ யார் கேட்டதற்காக இந்த ஆவணத்தை தாக்கல் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு கொரீஸ் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சொத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எப்போ வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கிறோம். ஒருவேளை ஒரிஜினல் டாக்குமெண்ட் கோர்ட்டில் இருக்கும்போது நாங்கள் வந்து அதுக்கு வந்து பட்டா வாங்கலாமா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எப்போ வந்து சமர்ப்பிக்கணும், இது வந்து ஒரு பார்ட் கொஷின். ஸோ நிறைய நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் 130 131 இதற்கான டீட்டெயில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து ஆஸ் பர் 130 ப்ரொடக்ஷன் ஆஃப் டைட்டில் டீல்ஸ் ஆஃப் விட்னஸ் நாட் எ பார்ட்டி. இப்போது ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஒரு பர்சன் ராமுன்னு ஒரு பர்சன் இருக்கார். அவர் வந்து ப்ராப்பர்ட்டி வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இவருக்கு எதிர் தரப்பினர், ஸோ யார் வழக்கு போட்டாங்களோ அவங்க பிளைன்டிஃப் அண்ட் தென் வந்து ஆப்போசிட் பர்சன் டிஃபெண்டன்ட். இப்போ இந்த சாட்சிகளை வந்து யார் வேணாலும் கொண்டு வரலாம். அதாவது தரப்பினர் சைட்லேருந்து வரவர் வந்து பிளைன்டிஃப் சைடு விட்னஸ், அண்ட் தென் வந்து எதிர் தரப்பினர் அவரிடம் வந்து வரவதும் விட்னஸ், அண்ட் தென் வந்து யார் வந்து அந்த டைட்டிலை வந்து உரிமை கொண்டாடுறாங்களோ அதை வந்து யார் பொய் நிரூபிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த டைட்டில் டீட்ஸை வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரிஜினல் ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும். ஸோ எப்போ வந்து இந்த விட்னஸை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சார்ஜஸ் அண்ட் தட் இஸ் வந்து அதுக்கான ட்ரையல் ஸ்டேஜ் வரும்போது, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் நடக்கும்போதும் ஜட்ஜு வந்து அதற்கு ஜட்ஜுக்கிட்ட நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கான அதாவது நீங்கள் வந்து அட்வொகேட் வச்சுருப்பீங்க, இதற்கான வழக்கு வந்து நடந்துகிட்ருக்கோம் கோர்ட்டில். அப்போ வந்து அந்த பர்டிகுலர் டேர்ம் வரும்போது இதுக்கான ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தை அப்பவும் இதை சமர்ப்பிக்கலாம். இல்லை நீங்கள் வழக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பிளைன்ட்டோடு சேர்த்தும் இதை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எப்போ வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வேளை இதற்கு சாட்சிகள் வந்து சில டாக்குமெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. அப்போது அந்த சாட்சிகள் கொண்டு வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட் டைட்டில் டீட் ஒருவேளை வந்து பிளெட்ஜ் இல்லைன்னா மார்ட்கேஜ் லோனில் இருக்குது. இப்போது இந்த டாக்குமெண்ட்டை இந்த டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு மெயினான ஒரிஜினல் டாக்குமெண்ட். இதை வச்சு தான் வழக்கே வந்து நடந்துகிட்ருக்கு. வழக்கு ஆரம்பித்தாச்சு, வழக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வழக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும்போதோ, இல்லை நீங்கள் யார் விட்னஸாக கொண்டு வரீங்களோ அந்த பர்சன் தான் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து பொசிஷனில் வச்சுருக்கார் நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த பர்சன் வரும்போதோ, இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி அதை மார்ட்கேஜ் லோன்லையோ இல்லை பிளெட்ஜ் லோன்லையோ நீங்களாகவே வச்சுருந்தாலும் சரி, இப்போது டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வர முடியலை, அது வந்து ஒருவேளை மார்ட்கேஜோ பிளெட்ஜிலோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கில் முன்னாடியே நீங்கள் இதற்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா அதற்கான சம்மன் வந்து அந்த பர்டிகுலர் பிளெட்ஜருக்கு வந்து அமைச்சிருந்து அவங்க கையிலேருந்து அதை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த கோணத்தில் அந்த வழக்கை வந்து அதற்கான டாக்குமெண்ட்டை சமர்ப்பிக்கப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதற்கான சரியான ஆட்கள் இல்லைன்னு சொல்லும்போது அதுலேருந்து நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வழக்கு போட்டிருக்காரு. இவருக்கு வந்து விட்னஸாக பர்சன் இருக்காங்க, இல்லை எதிர் தரப்பினர்லேருந்து அவர் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆவணத்தை வச்சுருக்காரு, டைட்டில் டீட். பட் அந்த டைட்டில் டீட் அவர்கிட்ட இல்லை. அதை வந்து அவர் மார்ட்கேஜ் பண்ணியிருக்கார், லோன் போட்டிருக்கார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
டைட்டில் டீடை வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லும்போது, இல்லை என்கிட்ட ஒரிஜினல் இல்லை, நான் அதை வச்சு கடன் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கின அந்த பர்சன் கிட்ட தான் அது பொசஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பொசஷனில் இருந்து அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வரணும். இப்போது யார் வந்து அந்த டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய சரியான ஆள்னா, அந்த பொசஷனில் இருக்கிறவருக்கு நீதிமன்றத்திலேருந்து சம்மன் அனுப்பிச்சு அவர் மூலயமா அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொண்டு வர வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் அவர்கிட்ட இருக்க அந்த பர்டிகுலர் ஆவணத்தை எப்போ கேட்டாலும் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் முன்னாடியே வந்து அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தாருன்னா, அப்போது அந்த பேர்டன் வந்து அவரை சேர்ந்தது. அப்படி இல்லை, பொசிஷனில் இருக்குது, அவர்கிட்ட கேட்டு தான் இதை வரணும்னு சொல்லியிருந்தாருன்னா, இந்த பேர்டன் வந்து அந்த பொசிஷனை சார்ந்தது. பட் பொசிஷன் வச்சிருக்கிறவர்கிட்ட முன்னாடியே இதற்கான சம்மதம் வந்து வாங்கியிருக்காரா இல்லையான்றதும் அடுத்து ஒரு கொஷின். ஸோ இந்த செக்ஷன் 130ல் பார்த்தீங்கன்னா, யார் வந்து டைட்டில் டீடை ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதே சமயத்தில் ஒருவேளை அந்த தரப்பினர் அந்த பார்ட்டிக்கு சம்மந்தம் இல்லை, பொசிஷன் வச்சிருக்கிற இன்னொருத்தர் சொன்னால் அவர்கிட்ட சம்மதம் வாங்கி எப்போ வந்து சமர்ப்பிக்கணுன்றது தான் இந்த செக்ஷன் 130ல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 2 விஷயம் சொன்னேன். பிளெட்ஜ்னா என்ன, மார்ட்கேஜ் லோன்னா என்ன. ஸோ மார்ட்கேஜ் மோஸ்ட்லி வந்து டைட்டில் டீடை வச்சு, அதாவது சொத்துக்களை வச்சு பணம் வாங்குறது. ஸோ பிளட்ஜ் இந்த சென்ஸ் நகைகளை அடமானம் வச்சு அதற்கான பணம் வாங்குறது. ஸோ எந்த பொருளுக்கான கேஸ் நடக்குதோ, யார்கிட்ட அந்த பொசிஷன் இல்லையோ, அப்போது அதற்கான தரப்பினரை பற்றி சொல்கிறது தான் இந்த 130. ஸோ 131ல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம், அதாவது இதில் வந்து கிளியராகவே கொடுத்துருப்பாங்க, பொசிஷன் நாட் வித் தட் பர்டிகுலர் ஓனர். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இப்போது ஒரு சர்வரில் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பர்டிகுலர் சர்வர் வந்து ஒரு ஓனர் வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போது அந்த சர்வர்லேருந்து ஏதோ ஒரு ரெக்கார்டை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொன்னால், டைரெக்டாக நீதிமன்றத்திலேருந்து சம்மனை வந்து அந்த ரெக்கார்டு வச்சுருக்க அந்த சர்வர் இன்சார்ஜ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அதில் இருக்க டேட்டாவை கேட்க முடியாது அன்லெஸ் அந்த ஓனர் பர்மிஷன் கொடுக்காம. ஸோ இதுதான் வந்து இந்த 131ல் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பத்திர ஆவணமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு எவிடன்ஸாக இருக்கட்டும், அது எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக இருக்கும்போது அது பர்டிகுலர் ஓனரோட பொசிஷனில் இல்லை, அது மெயின்டெனன்ஸ் பை அனதர் பர்சனாக இருந்தாலும் அவர் வந்து மெயின்டெனன்ஸ் பர்சன் தான், அவருக்கு ஊழியராக மட்டும்தான் அவர் இருக்கார். ஒருவேளை நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான பர்மிஷன் வந்து அந்த ஓனர்கிட்ட வாங்கணும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை அவரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி கம்பல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த 131ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நான் கொடுத்துருக்க இந்த 2 செக்ஷன்லேயும் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். எப்போ வந்து இந்த டைட்டில் டீல்டு அந்த எலக்ட்ரானிக் ஆவணத்தை இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சர்க்கம்ஸ்டன்ஸில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் அப்ளிகேபிள் கிடையாது. ஆஸ் பர் 130 அண்ட் 131ல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கு. பிகாஸ் இது வந்து வழக்குக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ அந்தந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஆஃப் த கேஸ் இதே சம்மந்தப்பட்ட நிறைய இன்னும் ரிலேட்டட் செக்ஷன்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது ஐஏ ஆக்ட்லேயே. ஸோ அந்தந்த செக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டோட விதிகள் வந்து மாறும். ஸோ இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோத்துலேயும் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஸோ இந்த ஐஏ ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.